வெல்கம் டு ஸ்ரீஸ் மேத் கிளாஸ். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்எம்எம்எஸ் எக்ஸாம் சாட் கொஷின் பேப்பரில் இருக்கிற மேக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 101லேருந்து பார்க்க போகிறோம். முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி இது மூணையும் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம். ஸோ அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ நம்ம இப்போது கொஷின் நம்பர் 101 அதை பார்க்கலாம். டிவைடிங், அதாவது இதில் வந்து மீட்டர்லாம் போட்டிருக்காங்க, அது கிடையாது. ஆக்சுவலாக அது எம் தான் வரணும். ஸோ அதனால் நான் இங்கிலீஷில் இருக்கிற கொஷின்ஸ் பார்க்குறேன். டிவைடிங் 10m² - 5m by 2m - 1. ஸோ இதை வந்து இதால் டிவைட் பண்ணணும். ஸோ 10m² - 5m by 2m - 1. ஸோ இப்போ இந்த நியூமரேட்டரில் வந்து எது பொதுவாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ 5 பொதுவாக இருக்குது, ஒரு m பொதுவாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா மீதம் இருக்கிறது என்ன இருக்கும்? 2m - 1 by 2m - 1. இப்போ என்ன ஆகும்? இது கேன்சல் ஆகிடும். ஸோ த ஆன்சர் இஸ் 5m. 5m இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, -6/11 என்ற எண்ணிலிருந்து எந்த எண்ணை கழித்தால் 8/9 கிடைக்கும்? அப்போ இந்த நம்பர்லேருந்து ஏதோ ஒன்று நம்ம கழிக்கணும். கழிக்கும்போது வர ஆன்சர் தான் 8/9. அப்போ இதுவே வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதுதான் ஆன்சர் இல்லையா? ஸோ 8/9 இருந்து எதை கழிச்சிடலாம்? இதை கழிச்சிட்டோன்னா அந்த நம்பர் என்னென்னு கிடச்சிரும். ஸோ -6/11. ஸோ இந்த மைனஸ் ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ஸோ 8/9 + 6/11. ஸோ இதுக்கு நம்ம மீசீமா எடுத்து போடணும். ஸோ மீசீமா என்ன வரும்? 99. அப்போது 88 + 54. ஸோ which is equal to 142/99. 142/99. ஸோ third option is the right answer. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு. ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா இந்த ஷேட் பண்ணதோட பரப்பளவு தான் நமக்கு வேணும். பட் வெளியில் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா சதுரம். இது ஒரு சதுரம். இந்த சதுரத்தில் இருந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த உள்ளே இருக்குது இல்லையா, இந்த பார்ட், இதை வந்து நம்ம கழிக்கணும் அப்படியும் சொல்லலாம். பட் இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியாது. ஸோ நம்ம இந்த ஷேட் பண்ணதோட பரப்பளவு மட்டும்தான் வேணும். இது நான் இந்த ஷேட் பண்ண பார்ட், இந்த ஒரு பார்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு கால்வட்டம். எல்லா கால்வட்டமுமே ஒரே அளவுடையது தான். அப்போ இந்த 4 கால்வட்டத்தை ஒன்றா சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? வட்டம் வந்துடும். அப்போ வட்டத்தின் பரப்பளவு மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும், இந்த நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? πr². பையோட மதிப்பு அவங்க 3.14 கொடுத்துருக்காங்க. ஸோ 3.14 இன்ட்டு ஆரம் என்ன? இங்கேருந்து இது வரைக்கும் இந்த பாதி மட்டும்தான் ஆரம். அப்போ மொத்தமாக இது 10னா அப்போ இது எவ்வளோ இருக்கும்? 5. ஸோ 5 × 5. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் பெருக்கினீங்கன்னா அப்படின்னா 78.5 cm². செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றை பொறுத்துக. ஸோ இதை வந்து ஈஸியாக பொருத்திடலாம். எப்படின்னா ஷார்ட்கட், அதாவது இப்போது 2x + 3 2x - 3 இது என்ன ஃபார்முலா பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். இது வந்து a + b × a - b ஃபார்முலா. அப்போ a + b × a - b ஃபார்முலா என்ன? a² - b². அப்போ இதை ஸ்கொயர் பண்ணலாம். 4x² எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ டக்குன்னு இதை வந்து மேட்ச் பண்ணிடலாம். இது a, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபுல்லாலாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட் நம்பர் கேட்ச் பண்ணிட்டீங்கன்னாவே ஈஸியாக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இது ஒரு உறுப்பு கோவை, இது ஒரு ஈருறுப்பு கோவை. இப்போ நம்ம இதையே பெருக்கணும். ஸோ ஃபஸ்ட் இருக்கிற உறுப்பை ஃபஸ்ட் உறுப்பால் பெருக்கிடலாம். ஸோ 5 4s are 20. 20 வருது. ஸோ 20 இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுதான் பி. நெக்ஸ்ட்டு சி, இதுலேயும் இது ரெண்டையும் பெருக்கினாலே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். -2 5s are 10. ஸோ -10. ஸோ திஸ் இஸ் சி. நெக்ஸ்ட் ஒன், இது ரெண்டையும் பெருக்கும் பொழுது -12. ஸோ இப்போ இதுதான். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போடணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு டேர்ம் போடும்போதே நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் மார்க் பண்ணிடலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் என்னென்னு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம்.
அடுத்த கொஸ்டின் 998 998 ஸ்கொயர் அதனுடைய மதிப்பு. இதை வந்து நீங்கள் முற்றொருமை பயன்படுத்தியும் போடலாம். எப்படி போடுவோம்? 1000 - 2 ஹோல் ஸ்கொயர்டு. அப்போ இது என்ன ஃபார்முலா? a - b ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம். இப்படி போட்டால் ஈஸியாக இருக்கும். ஆர்எல்ஸ் உங்களுக்கு தெரில அப்படின்னா 998 வந்து 998ஆல் இன்டூ பண்ணி போட்டாலும் ஓகே தான். ஸோ பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஆன்சர் வரும்னா தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் பரப்பளவு a² - b² சதுர அலகுகள் மற்றும் அகலம் a - b அலகுகள் எனில் நீளம் என்ன? ஸோ பரப்பளவு கொடுத்துட்டாங்க. பரப்பளவு என்ன? a² - b². பரப்பளவு செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? நீளம் பெருக்கல் அகலம். ஸோ இதில் நீளம் நம்ம கண்டுபிடிக்கணும். அகலம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a - b. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபார்முலா. a² - b² ஈக்குவல் டு இங்கே என்ன போட்டால் வரும்? a + b இன்ட்டு a - bங்கிறது தான் ஃபார்முலா. ஸோ நீளம் எவ்வளவு? a + b. செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். 3 நபர்களில் 2 நபர்கள் மட்டும் நேர்முக தேர்வில் தேர்வு செய்யப்படுவர். இதன் சதவீதம். ஸோ 3 பேர்த்தில் 2 பேர் தான் செலக்ட் ஆவாங்க. அப்போ அதனுடைய பின்னம் என்ன? 2/3. இப்போ இதனுடைய என்ன கேட்டிருக்காங்க? சதவீதம். ஸோ பின்னத்தை சதவீதமாக மாற்ற என்ன செய்ய வேண்டும்? 100ஆல் பெருக்க வேண்டும். சரியா? அப்போது இதை வந்து நீங்கள் சுருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 66 2/3%. அடுத்த கொஸ்டின். ஓர் இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 70,000ஆக இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பு. அப்போ குறைகிறது அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். குறைதலுக்கான ஃபார்முலா வந்து P இன்ட்டு P இன்ட்டு 1 - R/100 ஹோல் டு த பவர் n. ஸோ இதில் பிங்கிறது என்னது? 70,000 இன்ட்டு 1 - R என்னது? 4%. ஸோ 4/100 ஹோல் டு த பவர் வருஷம் வந்து 2 ஆண்டுகள். ஸோ இதை வந்து மீசியமாக எடுத்து சுருக்கும் பொழுது என்ன வரும்னா 70,000 இன்ட்டு இதை பெருக்கும் பொழுது 100 வருமா? 100ல் 4 போச்சுன்னா 96. 96/100 ஸ்கொயர்டு வரும். ஸோ அதை நான் வந்து 2 டைம்ஸ் எழுதிடுறேன் ஸ்கொயர்டு வர்றதுனால. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 64,512. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். 20 அடி நீளமுள்ள ஏணி தரையிலிருந்து 16 அடி உயரத்தில் சுவரினை தொடுமாறு சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது. அப்போ ஏணி வந்து இப்படி சாய்ச்சி வச்சுருக்காங்க. இது வந்து சுவர். இதுதான் வந்து ஏணி. இதுதான் வந்து ஏணி. இந்த ஏணி வந்து எவ்வளோனா 20 அடி. இந்த சுவர் வந்து 16 அடி எனில் சுவற்றிலிருந்து ஏணியின் அடிப்பகுதியானது எவ்வளவு தூரத்தில் உள்ளது? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும் இது வந்து செங்கோண முக்கோணம். ஸோ பிதாகரஸ் தேரம் பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கர்ணத்தின் வர்க்கத்திலேருந்து இதை கழிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் வர ஆன்சருக்கு வர்க்கமூலம் எடுத்திங்கன்னா இது எவ்வளோன்னு கிடச்சிரும். ஸோ அப்போது 20 ஸ்கொயர்ட் - 16 ஸ்கொயர்டு. 20 ஸ்கொயர்டு எவ்வளோ? 400 - 256 கழிச்சிங்கன்னா 144. இதுக்கு வர்க்கமூலம் எடுக்கணும். அப்போ வர்க்கமூலம் எடுத்தோன்னா ஆன்சர் எவ்வளோ? 12. ஸோ இந்த அடிப்பக்கம் 12 அடி. ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த சம்ஸ் எல்லாமே வந்து புக்கில் இருக்கிற சம்ஸ் தான் மேக்ஸிமம் இதில் வரும். ஸோ மேக்ஸ் புக்கில் நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணி அந்த புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அதிலிருந்து தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வருது. ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் எதுக்கு பண்ண சொல்கிறோம் அப்படின்னா உங்களுடைய ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ் ஆகணும். அப்போ தான் வந்து நீங்கள் டைம் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.